Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 11 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அண்ட் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட மிஸ்லனியஸ் எக்ஸசைஸ்ல இருந்து கொஸ்டின் நம்பர் 12ல இருந்து இப்ப பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா கொஸ்டின்ஸோட ஆன்சரும் நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் அதை பார்த்துக்கோங்க. Find the number of non-zero integral solution of the equation modulus of 1 minus I the whole power x is equal to 2 power x அப்படின்னு கொடுத்திருக்காங்க கொஸ்டின்ல. பேசிக்கா மாடுலஸ் ஆஃப் ஏதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுக்கணும்னா அதோட ஜெனரல் ஃபார்ம் எக்ஸ் பிளஸ் ஐஒய் அப்படின்னு எடுப்பாங்க. இதுல எக்ஸ்ன்றது ரியல் பார்ட்டும் இந்த ஐ பக்கத்துல வர நம்பரை வந்து இமேஜினரி பார்ட்னு சொல்லுவாங்க. இதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பேசிக் ரூல் ரூட் ஆஃப் ரியல் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி ஸ்கொயர் அப்படின்னு எழுதுறது. இது ஏன் இப்படி வந்தது அப்படின்றதோட டீடைல் வீடியோல அதோட இன்ட்ரடக்ஷன்ல இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் அதை பார்த்துக்கோங்க. ஸோ மாடுலஸ் இப்படிதான் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த கொஸ்டின் மாடுலஸ் ஆஃப் 1 மைனஸ் ஐ அப்படின்னு இருக்கு. இப்போ மாடுலஸ் ஆஃப் 1 மைனஸ் ஐ அப்படின்றதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் இங்கே ரியல் வந்து 1, அப்போ 1 ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரின்றது ஐக்கு பக்கத்தில் இருக்க நம்பர், ஐக்கு பக்கத்தில் எதுவுமே இல்லைன்னா அங்கே 1 இருக்கதா அர்த்தம். அப்போ மைனஸ் 1 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிடலாம். அப்போ ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர்ட் 1 தான், மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணாலும் அதே 1 தான் வரும். அப்போ அதோட வேல்யூ வந்து ரூட் 2. ஸோ ரூட் 2ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அதாவது மாடுலஸ் ஆஃப் 1 மைனஸ் ஐயோட வேல்யூ வந்து ரூட் 2 தான். இங்கே பவரில் எக்ஸ் எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ கொஸ்டின்ல வந்து கிவன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூட் 2x ஈக்குவல் டு 2 பவர் எக்ஸ் அப்படின்றத உங்களோட கொஸ்டின். இதோட வேல்யூ தான் ரூட் 2 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதுல வந்து ஒன்று பேஸை வந்து சேம் ஆக்கணும், அப்போதான் இதோட பவரை வந்து நம்ம ஈக்குவேட் பண்ண முடியும். ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்று ரூட் 2வை 2வா கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறது, இல்லைனா 2வை ரூட் 2 ஆக்குறது என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறது. இப்போ 2வை ரூட் 2வா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா 2 இஸ் ஈக்குவல் டு ரூட் 2 இன்ட்டு ரூட் 2ன்னு அர்த்தம். ஏன்னா ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி மல்டிபிள் பண்ணால் அந்த ரூட்ல அந்த வெளில வந்துடும்ல. அப்போ 2ன்றத நம்ம ரூட் 2 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே இருக்கிற ரூட் 2x அப்படியே இருக்கட்டும். இந்த 2வை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக ரூட் 2 ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாம். இங்கே ஆல்ரெடி ஒரு எக்ஸ் இருக்கிறதுனால இங்கே எக்ஸ். சின்ஸ் பேசஸ் ஆர் ஈக்குவல் பவர்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்ற ரூல் படி x is equal to 2x அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ x ரெண்டு பக்கமும் கேன்சல் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் நமக்கு x ரீச் ஆகாது. ஸோ இங்கே இருக்கிற ப்ளஸ் எக்ஸ் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் மைனஸ் எக்ஸ் ஆகும். அப்போ 2x மைனஸ் எக்ஸ் வரும். இப்போ இங்கே எதுவுமே இல்லைனா ஈக்குவல் டு 0, நம்ம இந்த பக்கம் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கலாம். ரெண்டுத்துலையுமே எக்ஸ் காமனாக இருக்குது. எக்ஸை வெளியில் எடுத்துட்டா இதில் 2 மட்டும் இருக்கும், இதில் மைனஸ் 1 இருக்கும், ஈக்குவல் டு 0. 2 மைனஸ் 1 1 தான், எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸ் தான். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்குது. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்றது ஒரே ஒரு சொல்யூஷன் தான். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. the number of non-zero integral solution கேட்டிருக்காங்க. non-zero solution எத்தனை இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆனால் ஜீரோன்றது தான் நம்மளோட சொல்யூஷனாக கிடைக்குது. அப்போ non-zero நம்பர் எனக்கு சொல்யூஷனில் இல்லைன்னு அர்த்தம். அப்போ நம்பர் ஆஃப் non-zero integral solutions ஈக்குவல் டு 0ன்னு தான் நம்ம எழுதணும். இப்படி எழுதி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 13ல if a plus ib c plus id e plus if g plus ih இது எல்லாமே காம்ப்ளெக்ஸ் நம்பர். 4 காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மல்டிப்ளிகேஷன் கொடுத்துட்டு இது ஈக்குவல் டு கேபிட்டல் a plus ib இருந்தா இவங்க எல்லாருமே வந்து ஸ்கொயர் ஆயிருக்காங்க. இதோட ஆன்சர் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்டான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நார்மலாக இருக்க ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இப்படி ஸ்கொயர் ஃபார்ம்ல மாறணும்னா அதோட பேசிக் எப்பவுமே மாடுலஸ் ஆஃப் ஏதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பர் பண்ணும்போது தான் நமக்கு வந்து அது ஸ்கொயர்ல வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது. வந்து பேசிக் ரூல். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடுலஸ் எடுக்கும் போது ரியல் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி ஸ்கொயர் வரும். அதை தான் இங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ முதல்ல இங்கே கொடுத்துருக்க கிவன் எடுத்து எழுதிக்கலாம். டேக் மாடுலஸ் ஆன் போத் சைட் பண்ணுங்க. அப்போ இங்கே இருக்க எல்லாருமே மாடுலஸில் வருவாங்க. ஆக்சுவலாக மாடுலஸ் ஆன் போத் சைட் பண்ணும்போது இது ஓவராலாக ஒரே மாடுலஸில் வரும் ஃபர்ஸ்ட். அதாவது இப்படி ஏ பிளஸ் ஐபி மல்டிபிள் பை சி பிளஸ் ஐடி மல்டிபிள் பை இ பிளஸ் ஐஎஃப் ஜி பிளஸ் ஐஹெச் மாடுலஸ். இங்கே மாடுலஸ் ஆஃப் ஏ பிளஸ் ஐபி அப்படின்னு கிடைக்கும். இன்னொரு ரூல் பாருங்க. இதில் எப்போவுமே மாடுலஸ்குள்ள ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இந்த மாதிரி மல்டிபிளில் வந்ததுன்னா இவங்க ரெண்டு பேரையும் தனித்தனியாக மாடுலஸ் ஆஃப் Z1 மாடுலஸ் ஆஃப் Z1 பிரித்து எழுத முடியும். இப்போ இது மாடுலஸ்குள்ள 4 டேர்ம் மல்டிபிள் இருக்கு. நம்ம இவங்க எல்லாருமே தனித்தனியாக பிரித்து ஏ பிளஸ் ஐபி மாடுலஸ், சி பிளஸ் ஐடி மாடுலஸ், இ பிளஸ் ஐஎஃப் மாடுலஸ், ஜி பிளஸ் ஐஹெச் மாடுலஸ் இப்படி நம்மளால பிரிக்க முடியும். இங்கே மாடுலஸ் ஆஃப் ஏ பிளஸ் ஐபி நம்மகிட்ட இருக்கு ஆல்ரெடி. இப்போ இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தனியாக மாடுலஸில் இருந்தது அப்படின்னா அந்த மாடுலஸோட ஃபார்மேட் என்னன்னு பாருங்க. ரியல் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி ஸ்கொயர். அப்போ இதை ஸ்கொயர் பண்ணும்போது ரூட் ஆஃப் இது ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்னு வரும். இது ரூட் ஆஃப் சி ஸ்கொயர் பிளஸ் டி ஸ்கொயர். அதே மாதிரி இது ரூட் ஆஃப் இ ஸ்கொயர் பிளஸ் எஃப் ஸ்கொயர்னு கிடைக்கும். இது ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர் பிளஸ் எஃப் ஸ்கொயர்னு கிடைக்கும். அதே மாதிரி இவங்க வந்து ரூட் ஆஃப் கேபிட்டல் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு கிடைப்பாங்க. இன்னொரு பேசிக் ரூல் ரூட் ஏ மல்டிபிள் பை ரூட் பி ரெண்டுமே ரூட்ல இருந்ததுன்னா மல்டிபிளிகேஷன்ல ரூட் ஆஃப் ஏபி நம்மளால எழுதிக்க முடியும். ஸோ இவங்க எல்லாமே ரூட்ல தான் இருக்காங்க. எல்லாரோட டிகிரியும் அதாவது டிகிரி 2 2 2 எல்லாமே ஸ்கொயர் ரூட் தான். அப்போ இவங்க எல்லாருமே நம்ம மல்டிபிள் பண்ணி ஒரே ரூட்டு கீழே எழுதிக்கலாம். ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர்
சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் இ ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஸ்கொயர் ஜி ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர். ஜி பக்கத்தில் இங்கே ஹெச் தான் இருக்குது. ஸோ இங்கே ஹெச் போட்டுக்கோங்க. ஹெச் ஸ்கொயர் ஜி ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர்னு எழுதிட்டு இங்கே ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இருக்குது. நம்மளுக்கு ப்ரூஃபில் வந்து இந்த ரூட்டு மட்டும் தான் இல்லை, மற்றபடி எல்லாமே சேமாக இருக்குது. அப்போ ஸ்கொயர் ஆன் போத் சைட் பண்ணிடுங்க. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணும்போது அங்கே இருக்கிற ரூட் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், கட் ஆகிடும். ரூட்டில் இருக்கிற ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணால் ரூட் போயிடும். இங்கேருந்து ரூட்டும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா அப்போ இங்கே ரிமைனிங் இருக்கிறது இந்த டேர்ம்ஸ், உள்ளே இருக்கிற டேர்ம்ஸ் மட்டும் தான் இருக்கும். அதுதான் நம்மளை ஆக்சுவலாக ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிவிட்டு அந்த வேல்யூ தான் அங்கே எழுதியிருக்காங்க பாருங்க, 2 ப்ரூன்னு சொல்லிட்டு. அதுதான் நமக்கு இங்கே கரெக்டாக கிடைக்குது ஸ்கொயர் அண்ட் போத் சைட் பண்ணும்போது. ஸோ ஆன்சர் நம்ம ரீச் பண்ணிட்டோம். இப்படி எழுதி கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 1 + i / 1 - i the whole power m is equal to 1னா find the least integral value of m. mக்கு இந்த இடத்துல என்ன வேல்யூ போட்டு இது வந்து 1ன்ற ஆன்சர் வரும்னு கேட்குறாங்க. முதல்ல இந்த உள்ள இருக்க டேர்மை சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ அதோட பவரில் என்ன போட்டால் 1 எடுக்க முடியும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்போவுமே எனிதிங் பர் 0 1 நமக்கு தெரியும். ஆனால் பாசிட்டிவ் இன்டெகிரல் வேல்யூ தான் எடுக்கணும். அப்போ நம்ம 0 சொல்ல முடியாது. 0 இல்லாமல் அடுத்த லீஸ்ட் பாசிட்டிவ் நம்பர் யாருன்றதான் உங்களோட கொஸ்டின். ஏன்னா எனிதிங் பர் 0 1ன்றது ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை எடுக்கக்கூடாதுன்றதுனால தான் பாசிட்டிவ் இன்டெகிரல்னு அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ 1 + i / 1 - iன்னு இருக்குது. இது சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு டினாமினேட்டரில் 1 - i இருந்ததுன்னா அதோட கான்ஜுகேட்டான 1 + i மல்டிப்ளை டிவைட் பண்ணுங்க. 1 + i 1 + i மேலே 1 + i 1 + i மல்டிப்ளை பண்ணால் 1 + i the whole squared வரும். டினாமினேட்டரில் ஒரு 1 - i ஒரு 1 + i நம்மக்கிட்ட இருக்குது. பேசிக் ரூல், மேலே இருக்கிற டேர்ம் பார்க்க a + b the whole squared மாதிரி இருக்கு. அப்போ அதை a² + b² + 2ab அப்படின்னு எழுதிக்கலாம். டினாமினேட்டர் பார்க்க a - b × a + b மாதிரி இருக்குது. ஸோ அதை மல்டிபிள் பண்ணால் நமக்கு a² - b² கிடைக்கும். அதான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போ நியூமரேட்டர் a + b the whole squared. அப்போ a² + b² + 2ab 2 × 1 × i 2iன்னு எழுதிக்கலாம். கீழே a² - b² அப்படின்னு எழுதிக்கோங்க. எழுதியாச்சு. ஸோ இதை ஸ்கொயர் பண்ணிடலாம். 1 ஸ்கொயர் பண்ணால் 1, i ஸ்கொயர் பண்ணால் -1, இங்கே ஒரு 2i இருக்குது நம்மக்கிட்ட. டினாமினேட்டரில் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 - i ஸ்கொயர் பண்ணால் -1. பேசிக்காக i ஸ்கொயரோட வேல்யூ வந்து -1 தான் நம்மளோட காம்ப்ளெக்ஸ் நம்பரோட பேசிக் ப்ராப்பர்ட்டி. +1 -1 என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைனிங் நியூமரேட்டரில் 2i இருக்குது. டினாமினேட்டரில் இந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணால் இந்த ரெண்டு மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். இப்போ 1 + 1 2, இந்த 2ம் கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைனிங் ஆன்சர் வந்து i தான். அப்போ இப்படி இருந்த கொஸ்டினோட ரெடியூஸ்டு ஃபார்ம் வந்து iன்றது தான். அப்போ i பவர் m is equal to 1 அப்படின்னு கிடைக்குது. இப்போ இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து இந்த ஃபைனல் வேல்யூம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் இன் கிவன் கொஸ்டின். இதில் i பவர் m ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எம்முக்கு வரப்போகிற ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னன்றதை கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. பேசிக்காக இந்த சைக்ளிசிட்டி அப்படின்றதுல i பவர் 1ன்றது வந்து ஆக்சுவலாக i² -1 நமக்கு தெரியும். i³ வந்து -i, i பவர் 4 அப்படின்றது வந்து +1. இதே 4 நம்பர் தான் திருப்பி திருப்பி வரும். இதில் i பவர் 4ன்றது 1 அப்படின்றது பேசிக். i பவர் 4ஓட எல்லா மல்டிபிள்ஸுமே வந்து 1 தான். அப்போ i பவர் m இருக்கு. இந்த 1ன்றதை வந்து நம்ம i பவர் 4ஓட மல்டிபிள் 4k நம்ம எழுதிக்கலாம். ஸோ பேசஸ் ஆர் ஈக்குவல்னா பவர்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ m is equal to 4ஓட மல்டிபிள் அப்படின்னு கிடைக்குது. இப்போ k கேன் பி சம் இன்டீஜர்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு இன்டீஜராக இருக்கும் இது அப்படின்னு அர்த்தம், பாசிட்டிவ் இன்டீஜர். இப்போ இந்த கேக்கு போடக்கூடிய லீஸ்ட் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 தான். ஓகே, இங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ணால் எம்மோட வேல்யூ 4. ஸோ m is equal to 4ன்றது உங்களோட கரெக்டான ஆன்சர். ஆக்சுவலாக ஐயோட பவரில் 4 போட்டாலும் 1, 8 போட்டாலும் 1, 12 போட்டாலும் 1 தான் கிடைக்கும். ஏன்னா 4ஓட எல்லா மல்டிபிளும் 1 தான் வரும். ஆனால் இருக்கிறதுல லீஸ்ட் நம்பர் யாருன்னு தானே அவங்க கேட்டிருக்காங்க. அப்போ லீஸ்ட் நம்பர் 4 போடும்போது தான் ஐயோட வேல்யூ வந்து எதுக்கு ரீச் ஆகும், 1க்கு ரீச் ஆகும். அதனால எம்மோட வேல்யூ 4ன்னு எழுதி செம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.